என்ன ஒரு சண்டை? உள்ளஞ்சாவடியா? அவன் எங்க போறான் தெரியுமா? கொட்டுற கொட்டுற
வீராயி எல்லாம் விஷத்தோட தூங்க ஐத்து ஜோரியா இருக்கு. அடியே அடியாதுடா இவளேதான் விடவே கூடாது வெளியே படிக்கிறியா கூறு போறாங்க ஐயோ அதை பார்த்தா எனக்கு பயம் ஆமா ஆமா மாட்டிச்சுன்னா தெரிஞ்ச ரூபாய் வித்தடிக்கும் பயமா இருக்கும் அடியே மறக்கா இல்ல மாடு கட்டவையா மறக்கா எல்லாம் மாடு கட்டுறது என்ன ஓ புது பேர் நான் கேக்குறேன். ஆனா புத்திக்கு பட்டா இந்த பட்டா அது வழியாச்சு அப்படி வாடியம்பா வருவேதிய வணக்கம் வணக்கம் தட கழகு படகு ஒரு சபையோர் கழகு ஐயனடியே கடலையால் ஒரு நொடியில் ஓதி அந்த நிமிட பூஜை மறவாதி அண்ணனாக இந்த பூமியில பிறந்து விட்டான் 2 நாளிலாது தெய்வத்துடைய நம்பிக்கை வேண்டுமா அதிக பல முடியும் அப்படி தெய்வத்தை நம்பியோர் கைவிடப்படா அப்படி தெய்வத்துடைய சிந்தனை இல்லை என்றா அருது மாநில பிரத்தல் அருது பூச்சாவிடு பேடிக்கு பிரத்தல் அதை விட அருது அதை விட அருது மனித நம்பிக்கை தெய்வத்தாவை நம்பணும் மனுஷனா பிறந்துட்டாலே தெய்வத்தை நம்பிடும் ஆமாமா அப்படி இருந்தாலும் தெய்வத்தை நம்பக்கூடியவர் மனிதர்கள் நம்ம எவ்வளவோ செலவு பண்ற நாளிலேயே ஒரு நாள் 24 மணி நேரம் அது 2 நிமிஷங்கள் இல்ல ஒரு 5 நிமிஷங்கள் அப்படியே கன்னிகா பரமேஸ்வரி அம்மா நல்லபடியா வை என் குடும்பத்தை நல்லபடியா வை என் பிள்ளைகளை நல்லபடியா வை இந்த ஊரை கட்டி காவந்து பண்ணு அப்படி இருக்கும்படியான தெய்வத்தை நம்பக்கூடியவர் எக்காலத்தையும் குறைந்தவர் அல்ல அதிக பல முடியவோர் அப்படி இருந்தால் நான் யாரு எங்கிருந்து வரேன் என்னுடைய நாடு என்ன யார மணந்த யார திருமணம் செய்த அப்படி ஏதாவது ஒரு லட்சம் தெரியுமா யாரு எந்த நாடு எந்த தேசம் எப்பேர் படித்த மகள் யாரு திருமணம் சொன்னாதாமா தெரியும் உதயகிரி அஷ்டகிரி அப்படி உதயகிரியை செங்கோல் பிடித்தால் எச்சாச்சு பண்ண முடியாது பத்தியாக அந்த வருக்காகல என் கணவர் இருக்கிறாரு அவர் வீராதி வீர அவர் வீர மாட்டாண்ட அவர் சூராதி சூர அவன் சூத்து ஒட்டி பேரு குடக்கண்ணீரன் அப்படி அண்ணவருக்கு பார்க்க துணியா இருக்க முடியாது எங்க வீட்டுக்கார பேர் தெரியுமாடி பேரு சொல்லலாமா பேரு சொல்லலாமா வீட்டுக்கார பேரு சொல்லுமா சொல்லலாமா கண்டன் 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 கார் ஓடகன் கார் ஓடக்கிறவா கண்ட ஓடத்தவனா கார் ஓடக்கிறவா அப்புறம் கிளாஸ் ஓடக்கிறவா கண்டன் கார் ஓடகன் ஓ கண்டகாசுரன் அப்படி கண்டகாசுரனா இருக்க முடியாது என்னுடைய கணவராக இருக்க முடியாது வீர தீர்ற பல்லாக்கர படைத்தவர் அவங்க வீட்டுக்காரரு கண்டாசுரன் கண்டாசுரன் கண்டாவாத அது கிடையாது ஆள் தெரி போனாங்க அப்படி கண்டாசுரன் அறிந்தாயே தவிர எவ்விதமான குறைபாடு இல்லாது என்னை எப்படி பார்த்துக்குவார் தெரியுமா என்னை எப்படி நான் பாய்ப்பாரு என்னை எப்படி வர்ணிப்பாரு தெரியுமா
கனகு ஐயோ கனகு வள்ளின்னு இன்ன வரைக்கும் புது பேரை சொல்லி கூட மாட்டாரு. எனக்கு வெக்கமா இருக்குது ஆம்பளை. உன் கடையில கூட வெக்கமா இருக்கு. ஒரு நாள் கூட ஆம்பளை முகத்தை பார்த்ததே கிடையாது. கடையில பார்த்தல நேத்து கடற்கரையில 10 பேர் மதிங்க இருந்தாங்க. நேற்று நம்ம எங்க கூத்தாடுறோம்? ரொச்சிக்காடு உள்ள கடற்கரையில கூத்தாடா காலையில போய் பார்த்தா கடற்கரை கப்பல் கவுந்துருச்சா? கடற்கரை ஆலையில படுத்துக்கான 10 பேர். அதனால லாட்ஜுக்கு போறவங்கள 5 பேரு. லாட்ஜுக்கு போறாங்க. 5 படிக்கலாம். கடையில லாட்ஜுக்கு போறாங்க. லாட்ஜுக்கு மீன் பிடிக்க வலைய விட. அந்த வலைய விட்டுதான் இப்ப விட்டால போட்டுருக்கு. வலைய பாவி பையா புட்டத்து புடுவடா புட்டத்து புடுவடா எல்லாம் புண்ணியம் வாங்க. என்னது அழகா மீன் வறுத்து கொடுத்தாலும் முட்டை தான் கறி தான் ரசம் தான். கடைசியில கூத்தாரு இடத்துல தண்ணி அந்த மண்ணு பூஜை கிளம்பிட்டு தண்ணி கொண்டு ஊற்றி நம்ம தண்ணி அறுத்துக்கணும். அங்கதான் மீன் குழம்பு முட்டை வச்சாங்களே எப்படி ராத்திரி சாப்பாடு இங்கே அருமையான சாப்பாடு. பரவல் தான் குழம்பு தான் கொழும்பு தான் முட்டை தான் முட்டை தான் எவ்வளவு ஒரு தேவலாகத்துல தேவ மாதிரி காமராஜ் எப்படி பரிமாறுதோ அது மாதிரி சாப்பிடுங்க உட்காருங்க பொதிவா சாப்பிடுங்க. எப்படி தேவலோகத்துல அமிர்தத்தை பரிமாறிச்சோ அதோ மாதிரிடா எந்த குறையும் கிடையாது. இந்த ஊர்ல சாப்பாட்டுக்கு பஞ்சம் இருக்காது எப்பயுமே எந்த காலத்திலுமே. நம்மளால குறை இருந்தாலும் இருக்கும், ஊருக்காரங்களால குறை இருக்காது. குறை இருக்காது. அப்படி என்னுடைய பேரோ கனகவல்லி 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 அம்மா கனகவல்லி. அப்படி அவனே என்பதை விட என் கணவனே கண்கண்ட தெய்வம், என் கல்லானாலும் கனவே புல்லானாலும் புருஷன் கனவு. யார் சொன்னது பழமொழி? குத்துடுவோம் பழமொழி இன்னொரு அடி சொல்ல. கல்லானாலும் கனவே புல்லானாலும் புருஷன். அதான் தப்பு. கல்லா குடிச்சாலும் கனவை கனவே புல்லா குடிச்சாலும் புருஷன். அதுதான் பழமொழி. கனகனே கண்கண்ட தெய்வம் கணவனே சுற்றி வந்து ஒரு கோயிலுக்கு படுறது கிடையாது, ஒரு குளத்துக்கு படுறது கிடையாது, ஒரு அறைக்கு படுறது கிடையாது. என் கணவனுடைய பாதத்தை சுற்றி வந்து என் கணவனுடைய பாதத்தையே தொட்டு கும்பிடுவாங்க. பரவாயில்லமா அப்படி இருந்தாலும் குடும்பத்தை பொறுப்பா பார்த்து நடந்து வர ஒரு சக்காத்தி நாக்கு மேல பள்ளிப்பட்டு சொல்லக்கூடாது. செல்லாடி கேட்க முடியாது, வேதனை பார்க்க முடியாது, கிட்ட நின்று பேச முடியாது. என்னுடைய ஆட்சியில என்னுடைய நாடு ஒரு பையன் கிட்ட நின்று பேச முடியாது. மனசுல கொஞ்சம் பயம் இருக்கட்டும். பெரிய எடுத்து சமாச்சாரம் வீட்டுக்கார பேருங்க கண்டாசுரன். நீ கொஞ்சம் தேடின்னு பேசு. நீ பேசிட்டு நீ கூடுவ அவன் அங்கேருந்து சாட்டி எடுத்து ஏன் சொத்து கேட்பான். அவனை 4 எடுத்து தெரியான்னு கேக்குறானோ. கஞ்சா வச்சிருக்காங்களா வீட்டுல பாத்துக்க. அப்படி இருந்தாலும் கணவனே கண்கண்ட தெய்வமாக வர கண்கண்டே தெய்வத்தை காலத்தொட்டு வரைந்து வரண்டி அம்மா. அப்படி காலத்துல கஞ்சா கணவனே கண்கண்டே தெய்வமாக எடுத்து வரண்டி அம்மா. பரவாயில்லம்மா. ஒரு கோயிலுக்கு போறது கிடையாது தம்பி, ஒரு குளத்துக்கு போய் பண்ணுவது கிடையாது. வீட்டுலயே கணவனுடைய பாதமே தெய்வமாக கருதுகிறார். என் வீட்டுக்கார பையா அவரு வீராதி வீரா பேசினா தள்ளி வச்சு குத்துவோம். அவர் பாராயமா ஊர்ல இருக்க கோழி சுத்து மயிறு ஃபுல்லா அவன் தலையில தான் இருக்கு. கோழி சுத்து மயிறு கிடையாது. என்னுடைய கணவருடைய நட அழகு, அவருடைய வீரத்திறகு, அவருடைய பலாக்கிரமும், அவரு ரோமங்களும் எழுத்து கொடுமை. இந்த கன்னிகோயில கொடுமை கட்டி வீட்டுல போட்டுருக்கு. கணவர் வந்து என்ன பார்த்த உடனே நான் அவரை பார்க்க, நான் என்ன பார்க்க, நான் அவரை பார்க்க 2 பேரும் சூரன் கடகவல்லி கடகவல்லி
ஒரு புள்ளையே இல்லைன்றது கிடையாதுடா. கொஞ்சம் கூட இல்லடா தம்பி. ஒரு 2 சைக்கிள் பஞ்சர் ஆகிற மாதிரி புள்ளையா இல்ல சைக்கிள் பஞ்சர் தான் புள்ள இல்லை. உன் வீட்டுக்காரர் குடும்பம் இல்லையா? என் வீட்டுக்கார அதுதான் எனக்கு புள்ள இல்லை. என் வீட்டுக்காரர் இல்லம்மா. ஓ புள்ளையா இல்லை சுத்தமா இல்ல. மருந்து ஒண்ணு இருக்குறாங்க. ரதி மன்மதா சுபானந்த லேகியம். ரதி மன்மதா சுபானந்த லேகியம். சிட்டுக்குருவி தைலம். சிட்டுக்குருவி தைலம். சூப்பர் மருந்து இருக்குமா? மருந்து என்ன மருந்து? ரதி மன்மதா சுபானந்த லேகியம். ஐயா உன் காலை பிடிக்கிற ஐயா. ஐயா சிட்டுக்குருவி மருந்து. உன் காலை பிடிக்கிற ஐயா. உன் காலை பிடிக்கிற ஐயா. காலை மட்டும் முடி. இந்த ஊர்ல நான் புள்ள இல்ல பாரு என்று பாக்குற மக்கள் பேசுவார்கள். நான் இப்ப இந்த ஊர்ல புள்ள பெத்து காட்டணும். என்ன சொல்ற? சிட்டுக்குருவி ஐயா காலை பிடிக்கிற ஐயா. எனக்கு ஏதாவது புள்ள இருக்க வழிபடு. ஆம்பளை புள்ள வேணுமா பொம்பளை புள்ள வேணுமா? ஆம்பளை புள்ள வேணுமா பொம்பளை புள்ள வேணுமா? எல்லாத்துக்கும் வயசுக்காரர் நம்பிக்கிட்டே இருக்காங்க. ஆம்பளை புள்ள வேணுமா? எனக்கு பொண்ணா பிறந்த பிள்ளையே போகுது. பொம்பளை புள்ள 5 கொட்டை பறிச்சு சொல்லு. மஞ்சள் கலரா பூ பூத்துருக்கு ஈஸ்வரன் கோயில்ல, சிவன் கோயில்ல, வடகால பக்கமா இருக்குது. பொம்பளை புள்ள வேணுமா 9 கொட்டை மஞ்சள் வர 2 பூவு இருக்கும் கொட்டை. அது பொம்பளை புள்ள வேணா 9 கொட்டை, ஆம்பளை புள்ள வேணா 5 கொட்டை. வடக்கால இந்த பூ வந்து பொன்னல் மாதிரி இருக்கும். இந்த ரேடியோ செட் பொன்னல் மாதிரி அதுல காதாக்கும். பொம்பளை புள்ள வேணா 9, ஆம்பளை புள்ள வேணா 5 கொட்டை. 5 கொட்டை. அது என்ன கொட்டை தாண்டி உடைச்சு மாங்கட பேர் மாதிரி இருக்கும். அம்மில வச்சு ஒட்ட அரைக்கணும். அரைச்சு கலகண்டு போட்டு அரைக்கணும். 3 முட்டை பிடிக்கணும். 3 முட்டை பிடிக்கணுமா? பிடிச்சு 3 நாள் தண்ணி இருக்கணும். வாழ தண்ணி தலையில எடுத்து ஊத்திக்கணும். அப்படியே 3 நாள் சரியா பாருங்க. அது மீது அது முடியா. கேக்குறா ஈர துணியோட தலைவன பையில எடுத்து போட்டு வச்சு படுத்துங்க. புள்ள வேணும்னு சொல்லிட்டு 1 முட்டையை போட்டு சாப்பிட சொல்லு. ரெண்டாவது புள்ள பிறகு போது அது ஊர் சேர்ந்துக்கலாம் அனுப்பிட்டு ஆள் அனுப்பிட்டு சொல்லு. 2வது முட்டையை சாப்பிட்டான். தாய் வீட்டுக்குலாம் அனுப்பிட சொல்லு. உள்ள கத்தும் அவன் என்ன கொட்டை சொல்றாரு? எல்லாத்தையும் விளக்க சொல்றேன் பையா. என்ன கொட்டமா? அழிஞ்சு கொட்டை சொல்றேன்டா. ஏடா புள்ளையில அதை கம்மியாட்டி போய் சேர்த்துமாடா. எதுக்கு புள்ளையில அதை போய் சேர்த்து அப்படி பிள்ளை இல்லையே ஒரு தவிர எனக்கு அவரு குழந்தை ஆகும், அவருக்கு நான் குழந்தை ஆகும். இப்படியா மனுஷன் சேர்த்து மாத்தி திட்டி பூட்டி என் கணவனை கை வளர்ப்புல வளர்த்து வரேன். ஒரு பொம்பளை பேசக்கூடாது, வெளியோக்க போக கூடாது, தெரு பக்கம் போக கூடாது, என்ன எதுன்னு கேட்க கூடாது. இந்த நாட்டையே கண்ட்ரோல்ல கொண்டு வரேன். வீட்டுக்காரனே போய் பொம்பளை கிட்ட பேசினாலும் வீட்டுக்காரங்கிட்ட எவ்வளவு பேச மாட்டாலும் அம்மா அழுவும். வீட்டுக்காரன் என் வீட்டுக்காரனுக்கு என்னடா? என் வீட்டுக்காரனுக்கு என்ன ஒண்ணு இல்லை. உன் வீட்டுக்காரனுக்கு கணவனே புசித்து வரண்டி அம்மா. என் கணவனும் கடகு 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 1/2 நிமிஷம் வய மாட்டார் தம்பி. ஒரு 1/2 நிமிஷம் சும்மா இருக்க மாட்டாரு. கடகவல்லி 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 24 நேரமும் என்ன கூடவே இருக்கு சொல்லுவார் தம்பி. அப்படி இருந்தாலும் கணவனை பார்க்கணும், என்ன எதுன்னு கேட்கணும். வணங்க முடியாத தெய்வத்தை வணங்கி
பத்திரக்கோட்டை ஐயா அவர்களால் கொடுத்து கொண்டாடப்பட்ட ரூபாய் 105 150 ஒரு லட்சம் ரூபாய் அடுத்து ஐயா அவர்களுக்கு நோயற்ற வாழ்வும் நோயற்ற செல்வமும் குபேர சம்பத்தும் பாட மாளிகை கூட கோபுரம் மார்கெட் ஆயிடுச்சும் சீந்தா கன்னிகா பரமேஸ்வரி அருளை பெற்று நோயற்ற வாழ்வோடு வாழவேறு பெற்று மனதார பிரார்த்திக் கொள்கிறேன். அப்படி இருந்தாலும் குருவார் வெம்படியான அடிபட்டு சேர்ந்த ஜெயம அறிமுகம் ஐயாவுடைய மரங்களுக்கும் மட்டுமில்ல நாடகாச நாடகமணி உமக்கும் சிறுவன் வீட்டுக்காரர் வந்திருந்தா ஐயா அவரு ஆப்பல் தான் ஏதாவது மருந்து பயமா இருக்கு. உடனே பிள்ளை இல்ல இருக்கவே இருக்காது. இந்த மூஞ்ச பார்த்துட்டு அவன் 10 நாளைக்கு பிஏ வாங்காது. அம்மா நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்லமாய் அந்த கைலாய பெருமான ஆதரவு பெற்று வாழ்வார்ந்து மனமகிழ்ந்தா மகிழ்ச்சி அடைந்தார்.
அது வேணுமா இந்த சமாச்சாரம் அது சமாச்சாரம் அம்மா கனகம் எதற்காக உன்னை அழைத்தேன் என்றால் நான் எப்போதும் திக்குவதும் செல்வது வழக்கம். அப்படி செல்லும் தருவாயிலே நாரதாகப்பட்டது ஓடி வந்து இதுவரைக்கும் இனிமேல் ஆற்றுத்தவளையாக மாற வேண்டும், தேவர்களை சிறைபிடிக்க வேண்டும் அப்படி என்று எம்மோடு உரைத்தார். இந்த வார்த்தை பிரகாரம் நான் தேவர்களை சிறைபிடிக்க அதனால தெரியுமா அழுக்கு சடா இருந்தாலும் என் கழுத்துல கடகட்டு உனக்குல போக வேடான்னு சொல்றேன். சொல்றதை கேளுங்க கேட்டாங்க. தம்பி போடி உங்க தாயாதிகள் உங்க மூதாதிகள் எத்தனையோ பேரு மனைவி சொல்ல
பிடிப்பது அவங்க எல்லாம் என்னோடு ஐயா இது அடிவாள இல்லடா ஏதாவது அது கிடையாது ஏதாவது பேச்சு மாத்தி மனசை மாத்துறா வீட்டுக்காரன் அடிக்க மாட்டான் எனக்கு ஒரு உதவி செய்யணும் ஆதார் அட்டை எடுத்துட்டு வந்து எனக்கு ஒரு 50,000 லோன் வாங்கி கொடுத்தீங்கன்னா
அதனால வேண்டாங்க மனைவி சொல்வதே நான் கனவு கண்டேங்க. புத்தகத்துல தீப்பிடிச்சு பழமரம் முடிய மாதிரி மரம் சாயிர மாதிரி பழமரம் முடிஞ்சு விடுற மாதிரி அது மாதிரி முடிஞ்சு விடுவாடு நான் கனவு கண்டேன். அடி அறிவு கட்டவளே, வாழைமரம் இருக்கிறது, அதுக்கு ஆணி வேறு ஊத்தி வேறு எதுவும் கிடையாது, மேலகே இருக்கும். எங்கேயாவது ஒரு ஆலமரம் சாஞ்சது ஒரு புளிய மரம் சாஞ்சதுன்னு உண்டா? அதனால இப்ப என்ன செய்ய போறது தெரியுமா? சாப்பிட்டுட்டு 2 பேரும் பஞ்சில படுத்துன்னு செத்த நாள் தூங்கிட்டு நேரம் சரிங்க. கொஞ்சம் போவேடான்னு நான் சொல்லல. இன்னைக்கு ஒரு இரவு தங்கி காலையில போவேன். கண்டதே கோலம், கண்டதே காட்சி, போர்த்து போர்த்தா 4 பேரு அழுக்கு சடா இருந்தாலும் என் கழுத்துல கணக்கு தூண்டு எவ்வளவு அடி வரைய வாங்கினேன். நீ போட்டா போறேன்னு சொல்றியா? ஐயா போய் வச்சு மாறடிக்கிற மாதிரி அது கிடையாது. போன இடத்துல வெற்றி தோல்வி ஒரு பங்கு கிடையாது. ஏதாவது மூளை இருக்குதா, உனக்கு ஏதாவது அறிவு இருக்குதா, புத்தி செய்வேன் அங்க போய் செய்வேன். அதனால போற இடத்துல வெற்றி யாருக்கு தோல்வி யாருக்குன்னு ஒரு பங்கு கிடையாது. ஒரு வேளை உன் மேல பணம் பத்தி இழுத்து வச்சுட்டு கிடக்குற நேரத்துல என் கொண்டாடி எப்படி குத்திக்கினாலும் என் கொண்டாடி எப்படி வாசிக்கிற அழுதாலும் இந்த ஆத்மாவானது இழுத்து பற்றி மனமாயப்பட்டு நிறுத்திருக்கும். அதனால உயிரா இருக்கும் போதே அதனால உங்களுக்கு எப்படிலாம் அடிச்சுக்கிற அழுவோன்னு எடுத்து காட்டுறீங்க. அப்படின்னு நீங்க தீர்மானம் பண்ணிட்டா யாராலும் மாற்ற முடியாது. அதனால போறீங்க இந்த கொஞ்சம் ஏதாவது ஒரு ஆளு குட்டி அனுப்பிச்சுப்பாங்க. மனைவி இருக்கிறாளே திமிரு பிடிச்சவ, அவளை அடியாது. அவளை சொல்லி என்ன செய்யணும்? அவன் மேல தப்பு இல்ல, அவளை வச்சு குடும்பம் பண்றது சரியில்லை. என்னடா அடியாத மாநிலம் அடையுமா? கொஞ்சம் போடுறான் அடிப்பட்டு அப்படியே இப்போ மனைவி ஓ என்று சொன்னார். ஆமா ஒருவருக்கு இருவர் துறை. அதனால சொல்ல வேண்டாம். அதனால தம்பி
துணையான கண்டல் கார்கோடகன் அழைத்து ஒருவருக்கு ஒருவர் துணையாக தம்பியுடையால் கொலைக்கஞ்சா அதனால் என் தம்பியா இருக்கக்கூடிய கார்கோடகனை அண்ணன் கண்டன் அழைத்தான் என்று அழைத்து வா. அண்ணன் கண்டன் அழைக்க கார்கோடகன் வருவதை காண்க.